இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக் லைஃப்பில் என்னால் இருக்க முடியாது, இது வந்து என்னால் ஒரு நாள் கூட இருக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா வேறு வழி இல்லை, டிவோர்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவங்களால அந்த போராட்டத்தோட தினம் தினம் வாழ்க்கை நடத்த முடியாது. அதுவும் இந்த காலத்தில் இருக்கிறவங்களுக்கு. இப்போ எங்கள் காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் நாங்கள்லாம் சமாளித்து குழந்தைங்களுக்காக நாங்கள் அப்படியே ஒரு மேனேஜ் பண்ணிட்டு போயிடுவோம். எங்கள் காலம் வேறு. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டம் அப்படி கிடையாது. ஏன்னா பெண்கள்லாம் வந்து இப்போ எல்லோரும் நல்லா படிச்சிருக்காங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்ல எக்ஸ்போஷர் இருக்குது அவங்களுக்கு, எல்லா விதத்துலேயும் ஆண்களுக்கு சமமாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் வந்து அந்த மாதிரி பணிஞ்சு போகணும், நம்ம ஏன் வந்து இதை பொறுத்து போகணும் அப்படிங்கிற அந்த தாட்ஸ் வந்து இப்போ எல்லாருக்குமே இருக்குது. அது தப்புன்னு நான் சொல்லலை. ஏன்னா தினம் தினம் நீங்கள் வந்து ஒரு செத்து பிழைக்கிற மாதிரி ஒரு லைஃப்பை லீட் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அது பண்ணவே முடியாது. ஸோ அந்த நம்மளுடைய நேரம் காலம் சரியில்லாத போது இது மாதிரியான விஷயங்கள் நடக்க தான் நடக்கும். இப்போ இதுவே சின்ன தசா புக்தி, இப்போ சப்போஸ் சூரிய தசை 6 வருஷம்தான், கேது தசை 7 வருஷம், செவ்வாய் தசை 7 வருஷம், இந்த மாதிரி குட்டி குட்டி தசையாக இருந்தால் சரி கொஞ்சம் அப்படியே சமாளித்து ஓட்டிடலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் பெரிய பெரிய தசை வரும்போது அத்தனை வருஷம் நம்ம வந்து கடக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் இது மாதிரியான பீரியடு வரும்போது கண்டிப்பாக டைவர்ஸுங்கிறது நடந்துடும் இந்த காலத்துக்கு. அந்த காலத்தில் வந்து சண்டை போட்டுக்கிட்டே ஒரே வீட்டில் அவங்க பாட்டில் இருப்பாங்க. 10 வருஷம் 20 வருஷம் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அதுவே பழகி போயிடும். அந்த சண்டையே அவங்களுக்கு பழகி போயிடும் கொஞ்ச நாளில். ஆனால் இந்த காலத்தில் அதை எதிர்பார்க்க முடியாது. அதனால தான் நிறைய டிவோர்ஸ் வந்து நிறைய இப்போ வருதுன்னா காரணம் அதுதான். டாலரன்ஸ் அப்படிங்கிறது இப்போ இல்லை.